ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. ஆனால் இவரோட ஸ்டோரி கேட்டு இன்ஸ்பயர் ஆகாதவங்களே இருக்க முடியாது. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா CR7 சொல்கிற கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் Feb 5, 1985 தான் பிறகுறாரு. இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தோட்ட வேலையே பண்ணுறாரு. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாருக்குமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப் சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் நம்ம ரொனால்டோவுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே சேலஞ்சிங்காக இருந்தது. குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குன்றதுக்காக கிறிஸ்டியானோ ரொனால்டோவை அபார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக டெய்லி அவங்க அம்மா ஓட ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவர் 4th சைல்டாக அவங்களுக்கு பிறக்கிறாங்க. அவங்க அப்பா வேலை எதுவும் இல்லாததால் ரொம்ப ட்ரக் அடிக்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபுட்பால் கிளப்பில் ஒரு வேலை கிடைக்கிது. அப்போது அவர் கூடவே ரொனால்டோவும் போகிறாரு. அங்கே விளையாடுறவங்களெல்லாம் பார்த்துட்டு டெய்லி ஈவினிங் வீட்டுக்கு வந்து கிடைக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் துணியாலான பாலை வச்சு அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஒரு நாள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க அப்பாட்ட போய் நானும் அந்த கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடணும்னு கேட்குறாரு. அவங்க அப்பாவும் நிறைய பேர்த்திட்ட பேசி அந்த கிரவுண்டில் விளையாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. இவரும் விளையாடுறதுக்கு போகிறாரு. ஆனால் இவர்கிட்ட ப்ராப்பரான ஷூ கிடையாது, ஒழுங்கான ட்ரெஸ் கிடையாது. அதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப கேவலமாக அவமதிக்கிறாங்க அவங்கள. உங்கள் அப்பா இந்த வேலை தான் பார்க்குறாரு, நீ எப்படி எந்த தைரியத்தில் விளையாடுறதுக்கு வந்த அப்படின்லாம் கேலி செய்ய ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் இவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவரும் இவரோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட்டும் அங்கே விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் இவருக்கும் இவங்க ஃப்ரெண்டுக்கும் விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் கோல் ரொனால்டோ அடிக்கிறாரு, செகண்ட் கோல் அவர் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் அடிக்கிறாரு, தேர்டு கோல் ஆல்பர்ட்டால் போட முடியும். ஆனாலும் தன்னோட ஃப்ரெண்டுக்காக அவர் விட்டு கொடுக்குறாரு. ஏன் எனக்காக விட்டு கொடுத்த அப்படின்னு ரொனால்டோ கேட்கும்போது, நாளைக்கு நான் பெரிய ஆளாக வருவேனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ தான் இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. அந்த மேட்ச்சில் அவரோட டேலண்ட்டையும் அவரோட ஸ்கில்லையும் பார்த்துட்டு போர்ச்சுகல் ஸ்போர்ட்டிங் கிளப்பில் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 11. அவர் ஃபஸ்ட் டைம் வீட்டை விட்டு போனதுனால அவரால் அங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியல. திரும்ப அவர் வீட்டுக்கு வரும்போது தன்னோட குடும்ப வறுமையை அவர் கண்ணில் பார்க்குறாரு. தன்னோட குடும்ப கஷ்டத்தை நம்ம தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாளே அந்த ஸ்போர்ட்டிங் கிளப்புக்கு கிளம்புறாரு. இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 15 வயசுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இவர் ஹார்ட் பீட் சீரா இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. அதனால டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஃபாஸ்டா ஓடக்கூடாது, தயவு செஞ்சு ஃபுட்பாலை விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு லேசர் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, அதுல உங்க உயிர் போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரொனால்டோ சொல்றாரு, என்னால எக்காரணத்தை கொண்டு ஃபுட்பாலை நிறுத்த முடியாது, அதனால நான் லேசர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மந்த் அவர் எந்த பிராக்டிஸும் இல்லாம வீட்டிலே இருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, நான் இனி படிக்க போறது இல்லை, என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இனி ஃபுட்பால்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு சப்ஸ்டியூட்டா விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸை அவர் ரொம்ப பெஸ்டா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் கோல் போட்டதுமே அந்த ஸ்டேடியத்தில் இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சு அவருக்கு கிளாப்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கிலாந்து மான்செஸ்டர் டீம் 2003ல 100 கோடிக்கு இவரை வாங்குறாங்க. அங்க இருந்து இவரோட வளர்ச்சி வேற லெவல்னே சொல்லலாம். அந்த சமயத்துல இவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. இவரோட பிரதரும் ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாரு. ரொனால்டோவோட பிரதர் ஹியூகோ இவரோட சிறந்த ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ட்ரக் அடிக்டா இருக்கிறதுனால அவரோட லைஃபை அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாள் ரொனால்டோ அவர்கிட்ட போய் நீ ட்ரக்ஸை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க பிரதர் சொல்றாங்க, நீ சாம்பியன் லீக் ஃபைனல்ஸ்ல நீ வின் பண்ணிட்டீனா நான் ட்ரக்ஸை விட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ரொனால்டோவும் இது வரைக்கும் அடிக்காத கோல்ஸை அந்த மேட்ச்ல அடிச்சு கின்னஸ்ல உயரிய விருதும் வாங்குறாரு. ஜெயிச்ச உடனே அவங்க பிரதர் கிட்ட போய், நீ சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன், நவ் இட்ஸ் யுவர் டர்ன் அப்படின்னு சொல்லி அவரோட லைஃபையே அவர் சேவ் பண்றாரு. எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 35,000 கோடிக்கும் மேல. என்னதான் அவர் அவ்வளோ சம்பாதிச்சாலும் அவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் இன்னைக்கும் தன்னோட பாஸ்ட் லைஃபை மறக்காம நிறைய புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃபேன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமைப்படலாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தருக்காக ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் இவர் ஆல்கஹால் குடிச்சதில்ல, இவர் உடம்புல ஒரு டேட்டோஸ் கூட போட்டதும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா ரொனால்டோவுக்கு லெட்டர் எழுதுறாங்க, என்னோட பையன் கேன்சர்ல தவிச்சிட்டு இருக்கான், உங்க டிஷர்ட்ல ஒரு சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஏலத்துல விட்டு வர அமௌண்ட்ல நான் என் பையனை குணப்படுத்திடுவேன் அப்படின்னு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொனால்டோ அந்த லெட்டரை பார்த்துட்டு அவங்க டிஷர்ட்ல ஒரு சைன் போட்டு அனுப்புனது மட்டும் இல்லாம $1 lakh கூடவே அனுப்பி வச்சாரு. இன்னைக்கும் நிறைய
பீப்புள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தன்னோட கோல்டன் ஷூஸையே அவர் ஏலம் விட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டும் வராரு. ஒரு இன்டர்வியூல ரொனால்டோ கிட்ட நீங்க இவ்வளவு உயரத்துல வளர்ந்துருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் நல்லா விளையாடுவேன்னு என்னனாலே நம்பினதுனாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம பாஸ்ட மட்டும் மறந்துடவே கூடாது. நம்மள நாமளே நம்பினா எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போலான்றதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கவர் தான் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்றைய கல் நாளைய சிற்பம். லவ் யூ ஆல்.